வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான வரகரிசி அடை செய்ய போகிறோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வரகரிசி அடையை நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அடை பண்ணுறதுக்கு நம்ம அரிசி எதுவும் சேர்க்காமல் மில்லட்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக 1 கப் அளவு வரகரிசி, 3ல் 1 பங்கு அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், 4ல் 1 பங்கு அளவுக்கு கடலைப்பருப்பு. எப்போயுமே அடை செய்கிறப்ப துவரம்பருப்பை விட கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா அடை சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் நம்ம ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வரகரிசி. இந்த வரகரிசியில் பார்பாயில்டு வரகரிசியை எடுத்து வச்சுருக்கேன். அரிசியில் நமக்கு புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி அப்படின்னு இருக்கிற மாதிரி மில்லட்லேயுமே நமக்கு புழுங்கல் மில்லட், பச்சை மில்லட்னே நமக்கு கிடைக்குது. இந்த புழுங்கல் மில்லட் நமக்கு பார்பாயில்டு மில்லட்னு நமக்கு கடைங்களெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி மில்லட்டை யூஸ் பண்ணி நம்ம அடை செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. 5லேருந்து 6 தடவை தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊறி வரணும். நான் இன்றைக்கி நைட்டே ஊற வச்சுட்டேன். இதை காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ஊறி வந்த பிறகு இது கூட நான் இன்றைக்கி ஒரு 3 பூண்டு பல், சின்ன பீஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளையும் நம்ம கிரைண்டர்லேயே சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இந்த அரைக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அடை நமக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் நமக்கு அந்தளவுக்கு வராது. இப்போ அரைச்சி எடுத்த பொருள் கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துருவோம். நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை, வெங்காயம் இது எல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து கலந்துருவோம். தூள் பெருங்காயம் இல்லாதனால கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை கரைச்சி இந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால பெருங்காயத்தையும் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போ இது கூட நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் முழு தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா அதை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா கலந்துட்டு நம்ம அடையை ஊற்றி எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அடையாக ஊற்றி எடுத்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு தட்டுறது பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக நீங்கள் மாவை அரைச்சிட்டு நீங்கள் தட்டி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது கூட லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துருவோம். எண்ணெயை சேர்த்துட்டு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிடலாம். நம்ம இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நல்லா வெந்து ஓரங்கள் எல்லாமே செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். இப்போது திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 பக்கமுமே நல்லா வெந்து வரணும். எப்போயுமே மில்லட் நல்லா வேக வச்சு சாப்பிடணும். அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நல்லாவே கிறிஸ்பியாக அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த அடை. இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.